الرحمن الرحيم نحمده ونصلي ونسلم على رسوله الكريم أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما محمد إلا رسول قد خلت من قبله الرسل أفإن مات أو قتل انقلبتم على أعقابكم ومن ينقلب على عقبيه فلن يضر الله شيئا وسيجزي الله الشاكرين صدق الله العلي العظيم. கண்ணியத்துக்குரிய மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு அம்மனவாலுஹு சுப்ஹானஹு வ தஆலா ஒரு சிறப்பான ஒரு மாதத்தில் சிறப்பான ஒரு நபியை பற்றி பேசக்கூடிய கேட்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹு தஆலா நசீபாக்கியிருக்கிறான். சகோதரர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, இன்றைய உலகத்தில் ஒவ்வொன்றையும் சிறப்புப்படுத்துறதுக்காக வேண்டி ஒரு விஷயங்கள் செய்யப்படுகிறது. உதாரணமாக ஒரு விழா கோலம் கொண்டாடப்படுகிறது. இந்த விழாவை சிறப்புப்படுத்துறதுக்காக வேண்டி பிரதம அதிதிகள் வெளியூர்களிலிருந்து வெளிநாடுகளிலிருந்து அழைப்பிக்கப்பட்டு அந்த விழாக்கள் அந்த சபைகள் அது சிறப்புப்படுத்தப்படுகிறது. இதுபோல் எங்களுடைய பள்ளிகளை அலங்கரிக்கிறதுக்காக வேண்டி சில சிறப்பான விசேடமான பொருட்களை அழைப்பிச்சு அலங்கரிக்கப்படுகிறது. சில ஊர்களில் சில பள்ளிகள் கட்டுவதற்காக வேண்டி ரஷ்யா போன்ற வெளிநாடுகளிலிருந்து அங்கேருந்து தூண்கள் அழைப்பிக்கிறாங்க, மாபிள் அழைப்பிக்கிறாங்க. இப்படியெல்லாம் விசேஷமான பொருளை கொண்டு ஒவ்வொரு பொருட்களும் அலங்கரிக்கப்படுகிறது, சிறப்பிக்கப்படுகிறது. சகோதரர்களே, அல்லாஹ்வினடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்படிப்பட்டவங்கன்னு சொன்னால் அவங்களின் மூலமாகத்தான் எல்லாமே சிறப்பிக்கப்படுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எந்த இடத்துல இருந்தாங்களோ அந்த இடம் சிறப்பானது, எங்கே போனாங்களோ அந்த இடம் சிறப்பானது, எது பேசினாங்களோ அந்த வார்த்தை சிறந்தது, எதை பார்த்தாங்களோ அந்த பார்வை, அந்த பார்க்கப்பட்ட பொருள் சிறந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட யாரெல்லாம் எப்படியெல்லாம் சம்பந்தப்பட்டாங்களோ அல்லாஹு தஆலா அந்த பொருட்களை கண்ணியமானதாக, உயர்ந்ததாக, சிறப்பானதாக ஆக்கி வச்சிருக்கிறான். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், வரஃபஅனா லக திக்ரக், வரஃபஅனா லக திக்ரக். நபி நாயகமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உங்களுடைய பேரை நான் உயர்த்திருக்கிறோம் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்கிறான். எப்படி அல்லாஹ்வுடைய பேர் சொல்லப்படக்கூடிய இடம், அல்லாஹ்வை பற்றி பேசப்படக்கூடிய இடம் ஒரு உயர்வானதாக, ஒரு கண்ணியமானதாக, ஒரு சிறந்ததாக இருக்கிறதோ, இதுபோல ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இருந்த இடம், அவங்கள பற்றி பேசப்படக்கூடிய இடம், அந்த சபைகள் உயர்தரமான ஒரு கண்ணியமான இடமாக இருந்து கொண்டிருக்கிறது. சகோதரர்கள், அல்லாஹ்வினடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பற்றி சொல்ல போனோன்னு சொன்னால் எப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பற்றி எல்லாமே சிறப்பிக்கப்படுது என்று சொன்னால், உதாரணமாக ஒரு நாள் ஹராம் பின் மில்ஹான் ரலியல்லாஹு அன்ஹா என்ற சஹாபில விட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தூங்கிட்டு இருக்கிறாங்க ஒரு தோளுக்கு மேலே. ஹராம் ரலியல்லாஹு அன்ஹா அவங்க என்ன செய்கிறாங்க, அந்த தோளில் இருந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய முபாரக்கான மேனியிலிருந்து வடிஞ்ச அந்த வியர்வையை எடுத்து வடித்து கையால் வலிச்சு ஒரு போத்தலில் போடுறாங்க. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், திடீர்னு வலிச்சு, என்ன செய்றீங்க ஹராம்? யா ரசூலல்லாஹ், எங்களுடைய அத்தரில் கலக்கிறதுக்காக வேண்டி இந்த வியர்வையை சேகரிக்கணும் என்பதாக சொன்னாங்க. சகோதரர்களே, நாங்கள் வியர்வையை இல்லாமல் ஆக்கிறதுக்கு அத்தர் பூசல, அவங்க அத்தரை சிறப்புப்படுத்துறதுக்காக வேண்டி, அத்தரை சிறந்த அத்தராக மாற்றுறதுக்காக வேண்டி அவங்க பாவிக்கப்பட்டது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வியர்வு என்று சொன்னால் மற்ற விஷயங்களை பற்றி என்ன சொல்கிறது? மற்ற விஷயங்களை பற்றி என்ன சொல்கிறது? ஒரு ஆள் கேட்டாங்களாம் ஒரு மனிதர்கிட்ட, சொர்க்கம் என்று சொல்கிறீங்களே, சொர்க்கத்தில் என்னப்பா இருக்கி? சொர்க்கத்தில் என்ன இருக்கா? சொர்க்கத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொர்க்கத்தில் இருப்பாங்க. அப்போ அதை விட விசேடமான ஒன்று இல்லையா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க
சொர்க்கத்தில் இருக்கிறதே சொர்க்கத்துக்குரிய கண்ணியம்தான். சகோதரர்களே, நாங்கள்லாம் வலிஞ்சு நெளிஞ்சு திரியணும் சொர்க்கம் கிடைக்குமா இல்லையான்னு சொல்லி சும்மா யோசிச்சு பாருங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு சந்தர்ப்பத்தில் சொன்னாங்க, சிலர் இருக்கிறாங்க சொர்க்கத்தில் 8 வாசல்களும் அவர் அழைக்கும் என்பதாக சொன்னாங்க. சொர்க்கம் 8 வாசலும் அழைக்கும். யார் அது? அதான் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு. அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு நபியோட கூட இருந்த சஹாபி. இந்த சஹாபிய 8 சொர்க்கத்தில் 8 வாசலும் அழைக்கிறேன்னு சொன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவனுக்கு சொர்க்கம் தேவையா அல்ல சொர்க்கத்துக்கு நபி அவங்க தேவையா? சொர்க்கத்துக்கு நபி அவங்க தேவையா? அந்த அளவுக்கு ஒரு உன்னதமான ஒரு நபியாக ரசூலாக அல்லாஹு தஆலா ஆக்கியிருக்கிறார். அல்லாஹு தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வேர்வையை கூட அல்லாஹு தஆலா வீணாக்கல்ல. ஒரு நாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹிஜாமா செஞ்சு அவனுடைய இரத்தத்தை கொடுத்து அனுப்பினாங்க அப்துல்லா பின் ஜுபைர்கிட்ட. இதை போய் யாருக்கும் தெரியாத இடத்துல புதைச்சிட்டு வாங்கன்னு சொன்னாங்க. அவர் கொஞ்ச நேரத்துக்கு பின்னால் வந்தார். என்ன செஞ்சீங்க? யா ரசூலல்லாஹ், யாருக்கும் தெரியாத இடத்துல வச்சுட்டு வந்துட்டேன், யாருக்குமே தெரியா. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லக்க ஷரிப்த, நீங்கள் குடிச்சிருக்கீங்க போல இருக்கு. குடித்தேன் யா ரசூலல்லாஹ். சொன்னாங்க, உன்னுடைய இரத்தத்தை நரகம் தீண்டாது என்பதாக சொன்னான். உங்களின் மூலமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலம், அந்த சக்தி மூலமாக பிற மக்களுக்கு பயமுண்டாகும் என்ற கருத்தையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. வளமையாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இரவையில் அவங்களோட கட்டிலே கீழே ஒரு மரப்பாத்திரம் ஒன்று இருக்கும். அதில் இரவையில் ஒளிய காட்டுப்பகுதின்னு சொன்னால் ஒளிய பாலைவனத்தில் ஊர்வலங்கள். அதனால் இரவையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுப்பினாங்கண்டா சில நேரம் அதில் சிறுநீர் கழிச்சு வச்சிடுவாங்க. காலையில் எழும்பி கொட்டலாம். நோயாளிகள் இப்போ பையில திடுற மாதிரி அந்த இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தந்த சலுகை. வீட்டுக்குள்ளே சிறுநீர் கழிக்க இயலாது, பையில் கழிக்க இயலாது. நபி அவங்க தடை விதித்திருந்தா யாருமே அட்டாச் பாத்ரூம் வைக்கல அந்த காலத்தில். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான இதா அராதல் பராஸ அபஅத, சிறுநீர் கழிக்க டொய்லெட் போ விரும்பினா அபஅத மிக தூரமான இடத்துல போவாங்க. இருந்தாலும் விதிவிலக்கு இரவையில தூரமான இடங்களுக்கு போக இயலாது. சில பாத்திரங்கள்ல மரப்பாத்திரத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறுநீர் கழிச்சு வைப்பாங்க. அடுத்த நாள் பின்னரம் நினைக்கன் சொன்னாங்க, அடிமையை கூப்பிட்டு சொன்னாங்க, அந்த பாத்திரத்தில் சிறுநீரை கொட்டிடுங்க. சிறுநீரா கொட்டிடவா? யார சொல்வா? குடிச்சிட்டேன்பதா சொன்னாங்க. உங்களோட வாழ்க்கை பூரா வயிற்று வலி வராது என்று சொன்னாங்க. வாழ்க்கை பூரா அந்த பெண்மணிக்கு வயிற்று வலி வரவே. குடிச்ச பெண்மணி சொல்றாங்க, சிறுநீருக்கும் தண்ணிக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறுநீருக்கும் தண்ணிக்கும் மத்தியில எந்த வித்தியாசத்தையுமே நான்டா காணல என்பதா சொன்னான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறுநீருடைய நிலைமை இருந்துண்டா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறுநீருடைய நிலைமை இதுன்னு சொன்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த இரத்தம் என்று கழிவுரத்தம் என்று சொல்லக்கூடிய ஹிஜாமா செய்யப்பட்ட இரத்தத்துடைய நிலைமை இது என்று சொன்னா, சோர்களே மற்ற அவங்களுடைய உடம்புகளை பற்றி என்ன சொல்றது? அவனோட சொல்லை பற்றி என்ன சொல்றது? செயலை பற்றி என்ன சொல்றது? அவனோட சைக்கிள்களை பற்றி என்ன சொல்றது? அவனோட வாழ்க்கை வரலாறுகளை பற்றி என்ன சொல்றது? என்னத்தை பேசுறது? நான் படிச்சிருக்கிறோம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸ் என்றா அவங்களோட சொல், அவங்களோட செயல், அவங்களோட அங்கீகாரம். புகாரியை பிரட்டி பாருங்க, வேறங்க போனா புகாரியை பிரட்டி பாருங்க. நாங்கள் இன்றைக்கு எல்லாத்துக்கும் புகாரில் ஆதாரம் தேடுறோம். புகாரியை பிரட்டி பாருங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய சொல்லுக்கு சஹாபாக்கள் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தாங்க, அவங்களோட செயலுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. எந்த அளவுக்கு இமாம் புகார் ரஹிமஹுல்லாஹ் அவங்க தனி ஒரு பாடமே அமைச்சிருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வாழ்க்கையில செய்த சைக்கிணைகள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சைக்கிணைகள் கூட பாதுகாக்கப்பட்டது. அந்த சைக்கிணைகளை கொண்ட சஹாபாக்கள் எப்படி அமல் செஞ்சாங்க, எந்த அளவுக்கு அமல் செஞ்சாங்க. ஒரு நாள்
ஒரு நாள் சொல்கிறான் ஜாபிர் அப்துல்லா பார்த்து, ஜாபிர் பஹ்ரைனுடைய பொருள் வந்தா நான் உங்களுக்கு இப்படி அள்ளி தருவேன், இப்படி தருவேன்னு சொல்லி இப்படி 3 தடவை காட்டினாங்க. அவ்வளோதான், விஷயம் முடிச்சு. யாருமே சாட்சியும் இல்லை, ஒன்றும் இல்லை, விஷயம் முடிச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆகிட்டாங்க. வஃபாத்தாக வரைக்கும் பஹ்ரைனுடைய பொருட்கள் வரல. அதுக்கு பின்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆகிட்டாங்க. அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு ஹலீஃபாவாகிட்டாங்க. இப்போ பஹ்ரைனுடைய பொருள் வருது. அபூபக்கர் ரலியல்லாஹு ஏலான் பண்ணுறாங்க, அறிவித்தல் கொடுக்குறாங்க, மங்கான லஹு இடத்துன், யாருக்காவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏதாவது கடன் இருந்தா, வாக்கு கொடுத்திருந்தா, ஃபல் யத்தினா, எங்கள்கிட்ட வாங்க. உடனே ஜாபிர் போறாரு. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொன்னாங்க. அப்படியா? உடனே அபூபக்கர் ரலியல்லாஹு 2 கையாலே மல்லி ஒரு தூக்கி பள்ளி போட்டாங்க. எண்ணி பாருங்க, 500 திர்ஹம்ண்டாங்க. இது மாதிரி இன்னும் 2 பங்கு எடுங்க, 3 சில எடுங்கண்டா. நபியுடைய சைக்கின 500 திர்ஹம்ங்கிறது எவ்வளோ? இந்த 200 திர்ஹம் இருந்தால் ஜக்காத் கடமை. 200 திர்ஹம்டா கிட்டத்தட்ட இந்த காலத்தில் ஒரு ஆள்கிட்ட 25 லட்சம் இருந்தால் ஜக்காத் கடமைண்டா. சும்மா யோசிச்சு பாருங்க, 1500 திர்ஹம்ண்டா எத்தனை லட்சம், எத்தனை கோடி வரும்? வெறும் ஒரு சைக்கிணையில செஞ்சாங்க, வெறும் ஒரு சைக்கிணையில. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சைக்கினை கூட சஹாபாக்கள் பின்பற்றினாங்க. ஒரு நாள் பள்ளியில் கடுமையான சத்தம் நடக்குது, சத்தம் போடுறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய அறையில் இருக்கிறாங்க, வீட்டில் இருக்கிறாங்க. சத்தம் என்னென்று பார்த்தாங்க, திரையை நீக்கினாங்க. அங்கே கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு ஒரு சஹாபிகிட்ட கடன் கேட்காங்க. நான் கடன் தந்த, நீ கடனை திருப்பி தான்னு சொல்லி கேட்டதில் வாக்குவாதத்தில் சத்தம் வந்துச்சு. உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளுக்கு இருந்து கஅபை கூப்பிட்டு இப்படி ஒரு இஷாரா, ஒரு சைக்கினை இப்படி காட்டினாங்க. அப்படின்னா என்ன, அரவாச குறைங்க. அவர் உடனே சொன்னாரு, அது ஃபால்த்து யா ரசூலல்லாஹ், உடனே குறைச்சி. அடுத்தவரப்பா சொன்னாங்க, கையை காட்டிட்டாங்க, எலும்பிட்டு போய் கொடுங்கன்னு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு இஷாரா, ஒரு சைக்கினை கொண்டு சஹாபாக்கள் எவ்வளவு அமல் செஞ்சாங்க. 2 விஷயம் நாங்கள் பார்க்கலாம் இதில். ஒன்று, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சைக்கினைகள் கூட கிதாபில் பதிவு செய்யப்பட்டு பாதுகாக்கப்பட்டிருக்கு. 2வது, அந்த சைக்கினை கொண்டு அந்த சஹாபாக்கள் ரலியல்லாஹு அஜ்மஈன் எவ்வளவு நுணுக்கமாக அமல் செஞ்சாங்க. அதை கூட விட்டு வைக்கல. நாங்கள் என்ன, சைக்கின் என்ன, சொல் என்ன, செயல் என்ன, முற்று முழுதாக நிராகரிக்கிறது நாங்கள் பார்க்கிறோம். நாவுது பில்லாஹ். வாயால் மட்டும்தான் சொல்றல்ல, ஆனா நாங்கள் சொல்லாம சொல்றோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வழிமுறை இந்த காலத்துக்கு பொருந்தாது. அந்த கலாச்சாரம் இந்த கலாச்சாரத்துக்கு சரி வராது. யோசிச்சு பாருங்க, எங்களோட என்ன வாழ்க்கையில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்திரிக்கி. நாங்கள் நினைக்கிறோம் என்ன, நாங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையிலிருந்து பிற்காலத்தில் வந்ததன் காரணமாக ஒரு மாதிரியா ஒட்டக காலத்திலிருந்து தப்பிட்டு நினைக்கும். இல்லை சோதர்களே, நாங்கள் மாட்டிக்கிட்டோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தை விட்டத்தினால நான் மாட்டிக்கிட்டோமே ஒழியே நாங்கள் தப்பல்ல, நாங்கள் மாட்டிக்கிட்டோம். உதாரணமாக யோசிச்சு பாருங்க. உதாரணம் திருமண வாழ்க்கை. எங்களுடைய திருமணம், உங்களுடைய பிள்ளைகளுடைய பேரப்பிள்ளைகளுடைய திருமணம். இந்த திருமணத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத் எந்த அளவுக்கு ஹயாத்தாக்கப்படுது. இன்றைக்கு மௌலவி இருக்கிறாரு, டாக்டர் இருக்கிறாரு, என்ஜினியர் இருக்கிறாரு, சயின்டிஸ்ட் இருக்கிறாரு, பெரிய படித்தவர், அக்கௌண்ட்ஸ் இருக்கிறாரு. எல்லாம் ஓகே. மாப்பிள்ளையும் படித்தவர் தான், பெண்ணும் படித்தவர் தான், மாப்பிள்ளையும் ஆலிம் தான், பெண்ணும் ஆலிமா தான். ஆனால் திருமண வைபவங்க நடக்குது யார் ஏற்பாடில்? வீட்டில் உள்ள பெண்கள் அவங்க என்ன யோசிக்கிறாங்களோ அதுதான் அங்க மார்க்கம், அதுதான் கலாச்சாரம். அது 100க்கு 100 செய்யலண்டா அங்க கல்யாணம் ரிஜெக்ட் ஆயிரும். எங்களோட வீட்டையும் திருமணம் நடந்த
ஏதோ ஒன்று உடுப்பட்டுச்சுன்னு சொல்லி எங்களோட உம்மா சொன்னாங்க வாப்பா கிட்ட. எங்கள் வாப்பா சொன்னாங்க அந்த கித்தாப்பை கொஞ்சம் எடுத்துட்டு வாங்க, என்ன இருக்குன்னு பார்ப்போம் போட்டு. இன்றைக்கு முழுக்க முழுக்க திருமணத்தை டிசைன் பண்றது, அது அமைக்கிறது, இப்படித்தான் நடக்கணும், இன்னென்ன கோலாகலங்கள் நடக்கணும், இப்படி இப்படி போட்டோ எடுக்கணும், இப்படி இப்படி கலாச்சாரம் இன்னென்ன கொண்டு போகணும், எல்லாத்தையும் அமைச்சது யாருதான்? யாருதான்? ஆலிமும் இல்லை, ஆலிமாவும் இல்லை, டாக்டரும் இல்லை, இன்ஜினியரும் இல்லை, வெறுமனை அடுப்பில் வேலை செய்கிற சில பொம்பளைகள், சில வயது போன பொம்பளைகள். அவங்களுக்கு எதுபடுவதோ அதுதான் மார்க்கம். அது செய்யாட்டி அது இஸ்லாம் இல்லை, திருமணம் இல்லை. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இயத்தபிஊன இல்ல ظن وما تهوى الانفس ولقد جاءهم من ربهم الهدى ام للانسان ما تمنى فلله الاخره والاولى. நீங்க என்ன செய்றீங்க? நாங்க தந்தேனா வச்சு போட்டு இயத்தபியூன இல்ல ظن, உங்களுடைய ஒரு ஒரு கற்பனை பின்பற்றிங்க. ஒரு கற்பனை எல்லாத்துக்கும் ஆதாரம் தர்றோம். மௌலிது ஓதுறதுக்கு ஆதாரம் தர்றோம், பல்ல பயான் பண்றதுக்கு ஆதாரம் தர்றோம், கஸ்து போறதுக்கு ஆதாரம் தர்றோம், 4 மாசம் 40 நாள் போறதுக்கு ஆதாரம் தர்றோம். திருமணத்தில் செய்யக்கூடிய ஒவ்வொரு வைபவங்களுக்கு எங்கள்கிட்ட ஆதாரம் இருக்கா? அதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? அதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? என்னுடைய என்ன வாழ்க்கையில, என்னுடைய உடுப்புல, உடுக்க இந்த உடுப்புக்கெல்லாம் எனக்கிட்ட ஆதாரம் இருக்கா? நான் பேசுற வார்த்தைக்கு ஆதாரம் இருக்கா? நான் கேட்கிற மியூசிக்கு ஆதாரம் இருக்கா? நான் பிடிக்கிற போட்டோவுக்கு ஆதாரம் இருக்கா? என்னத்துக்கு ஆதாரம் இருக்கு? எங்க வாழ்க்கையில எங்க இருக்கு? இந்த யோசிச்சு பாருங்க. ஏற்கனவே சொன்ன உதாரணத்தை பாருங்க. இந்த திருமணத்துல விஷயத்துல யாரு திருப்தியா திருமணம் செய்யறாங்களா, அதிருப்தியா திருமணம் செய்யறாங்களா? திருமணம் நடந்து திருப்தி உற்ற குடும்பம் இருக்காங்களா? எல்லாம் குறைதான். அப்படி கட்டல, இப்படி கட்டல, அது செய்யல, இது செய்யல. இயத்தபிஊன இல்லல் வமா தஹுவல் அன்ஃபுஸ், வெறுமனே அவனோட மனோச்சயத்தை பின்பற்றாங்களே ஒழிய, அல்லாஹ் சொல்றான், வலகத் ஜாஅஹும் மின் ரப்பிஹிமுல் ஹுதா, ரப்பிடத்திலிருந்து உங்களுக்கு நேர்வழி வந்திருக்கிறது, நேர்வழி வந்திருக்கிறது. ஆனா மனிதன் இதை எடுத்து நடக்க தயாரில்லை. இன்னைக்கு நாங்கள் நினைக்கிறோம், நான் கஷ்டத்தில் நஷ்டத்தில் துன்பத்தில் இருக்கிறேன். அல்லாஹ் சொல்றான், மன்னாஅத அன் திக்ரி ஃபஇன்ன லஹு மஈஷத்தன் லங்கா. மன்னாஅத அன் திக்ரி, யார் என்னுடைய திக்ர, என்னுடைய குர்ஆனை, என்னுடைய ஹபீபுடைய சுன்னத்துகளை புறக்கணிச்சு வாழ்வாங்களோ, ஃபஇன்ன லஹு மஈஷத்தன் லங்கா, அவருக்கு நெருக்கடியான வாழ்க்கை இருக்கு, நெருக்கடியான வாழ்க்கை இருக்கிறது. வயஹ்ஷுருஹு யௌமல் கியாமத்தி ஆமா, கியாமத் நாள்ல குருடராக எழுப்பாட்டுவோம், குருடராக எழுப்பாட்டுவோம். இவர் கேட்பாரு, கால ரப்பி லிம ஹஷர்தனி ஆமா வகது குந்து பஸீரா, யா அல்லாஹ் என்ன கியாமத்தினா குருடாக எழுப்பாட்டுகிறியே, உலகத்துல பார்வையுள்ளவனாத்தானே இருந்தேனே, ஏன் குருடாக எழுப்பாட்டினாய்? உலமாக்கள் சொல்றாங்க, குருடுன்னு சொன்னா சில நேரம் உண்மையிலே குருடாக இருக்கும், சில நேரம் அல்லாஹ் கிட்ட தப்பிக்கிறதுக்காக வேண்டி ஒவ்வொரு காரணங்கள் சொல்ல பார்ப்பாரு. ஆனா எந்த காரணம் அவங்க சொல்றதுக்கு வாய் வராது. எல்லாமே பேதலிச்சு, புத்தி பேதலிச்சு பேத்திரம், என்ன சொல்றேன்னு தெரியாது. அல்லாஹ் சொல்வான், கதாலிக அத்தத்க ஆயாத்துனா ஃபனசீதஹா வகதாலிகல் யௌம துன்சா, இன்றைய நாள்ல எப்படி உலகத்துல என்னுடைய அத்தாட்சிகள், என்னுடைய நபியுடைய சுன்னத்துகள், வழிமுறைகள் உங்களுக்கு முன்னால வைக்கப்பட்டுச்சு. உதாரணமா யோசிச்சு பாருங்க, நானும் நீங்களும் நம்மளோட வீட்டில் உள்ள பெண்களும் எவ்வளோ படிச்சிருக்கோம், எவ்வளோ ஓதிரிக்கோம், எத்தனை பயம் கேட்டிருக்கோம், எத்தனை தாலியும் வாசிச்சிருக்கோம், எத்தனை ஹதீஸை கேட்டிருக்கிறோம். எல்லா ஹதீஸையும் ஒரு காதால கேட்டு மற்ற காதால விட்டு, ஒரு காதால கேட்டு மற்ற காதால. நாங்க இது ஒரு சப்ஜெக்டாக, இது ஒரு மார்க்கமாக, இது ஒரு கலாச்சாரமாக, இது ஒரு சப்ஜெக்டாக வாழ்க்கையில் எடுக்கவே இல்லை, எடுக்கவே இல்லை. வீட்டில் பெண்கள் சொல்லக்கூடிய விஷயத்தை ஒரு சப்ஜெக்டாக எடுக்கிறோம். ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டிய ஒரு விஷயத்தை, அல்லாஹ் சொன்ன ஒரு விஷயத்தை, இது நான் செய்யணுமே என்று யோசிக்கிறவங்க எத்தனை பேர் இருக்கா? ஏதோ ஏதோ காரணம் காட்டி அப்படி செய்யல, இப்படி செய்யலாது, அவங்க செஞ்சாங்க, இவங்க செஞ்சாங்கன்னு சொல்லி நலுகத்தான் நாங்க பார்க்கிறோம். அல்லாஹ் சொல்றான், வகதாலிக அத்தத்க ஆயாத்துக ஆயாத்துனா ஃபனசீதஹா, எங்களோட அத்தாட்சிகள் ஓட்ட வந்துச்சு, நீ மறந்த மாதிரி வாழ்ந்தாய், மறந்தாய், நீ கடக்கெடுக்கல, என்னென்ன யோசிக்கல, என்னென்ன யோசிக்கல, என்னென்ன யோசிக்கல. உதாரணமா பாங்க சொல்லுது, கடை சுரந்திரிக்கு பாங்க சொல்லிட்டேன்ற யோசனை கூட சிந்தனைக்கு எடுக்காம மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். நபி ஸல்லல்லாஹு இப்படி சொல்லியிருக்காங்களே, நான் இப்படி செய்யணுமே என்று சிந்தனை
எத்தனை பேர்கிட்ட இருக்கு? அல்லாஹ் சொல்றான், ஃபனசீதஹா வகதாலிகல் யௌம துன்சா. அதுபோலதான் இன்றைய நாள்ல அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை விட்டும் நீ மறக்கடிக்கப்பட்ட என்பதாக ரப்பல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு குர்ஆன்ல சொல்றான். எனவே சகோதரர்களே, அல்லாஹ்வுடையார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வியர்வை வீணானது இல்லைண்டா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடி வீணானது இல்லைண்டா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய சிறுநீர் அதை கூட அல்லாஹ்வுல கண்ணியப்படுத்திருக்கான்னு சொன்னா, இன்றைக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தை அது சாதாரணமானதா இருக்குமா? சாதாரணமானதா இருக்குமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செயல் அது சாதாரணமானதா இருக்குமா? சாதாரணமானதா இருக்குமா? நாங்க சாதாரணமா நினைக்கிறோம். தஹ்சபூனஹு ஹய்யினன், இந்த விஷயங்களை நீங்க சாதாரணமா நினைக்கிறீங்க. அல்லாஹ்வுடைய நபியுடைய வார்த்தைகளை விடுறத சாதாரணமா நினைக்கிறீங்க. ஓஹோ இந்தல்லாஹி அலீம், ஆனால் அல்லாஹ்விடத்தில் மிகப்பெரிய விடயமா இருந்து கொண்டிருக்கிறது. சகோதரர்கள், சுருக்கமான ஒரு விஷயத்தை சொல்லி முடிச்சிடுறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொறுத்தவரையில ரபீஉல் அவ்வலுடைய இந்த கட்டத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விஷயத்துல 2 விஷயம் கட்டாயம் இருந்தே ஆகணும். எங்கள்கிட்ட 2 விஷயம் கட்டாயம் இருந்தே ஆகணும். ஒன்று என்ன தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது அளவு கடந்த அன்பிரிக்கணும். அளவு கடந்த அன்பிரிக்கணும். 2வது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இத்திபா, நபியோட பிந்துயதல் இருக்கிறது. 2ம் இருந்தால்தான் அவன் முஸ்லீம். உமர் ரலியல்லாஹு அவங்க எப்படிப்பட்ட சஹாபி, எப்படிப்பட்ட சஹாபி. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவங்க அடுத்த சஹாபி, அமீருல் முஃமினீன். அவனோட காலத்தில் நிறைய நாடுகள் இஸ்லாத்துக்கு வந்துச்சு. அந்த அமீருல் முஃமினீன் உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், நான் உங்களை என்னுடைய பெற்றோர்களை விட, பிள்ளைகளை விட, சொத்து செல்வங்களை விட நேசிக்கிறேன். என்னுடைய நஃப்ஸ், என்னுடைய உயிரை தவிர, என்ன தவிர மற்ற எல்லாத்தையும் விட உங்களை நேசிக்கிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னும் இல்லை உமர், இன்னும் இல்லை உண்டா, இன்னும் நீங்க பூர்த்தியான ஈமான்தார் இல்லை. அதுபோல சொன்னா, யார என்னை விட, என்னோட உயிரை விட உங்களை நேசிக்கிறேன். அப்பதான் சொன்னாங்க, அல் ஆன யா உமர், இப்பதான் உமர் நீங்க உண்மையான முஃமினா இருக்கிறீங்க, உண்மையான முஃமினா இருக்கிறீங்க. சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது முஹப்பத் வச்சது சஹாபாக்குடைய பண்பு மட்டுமில்லை, சஹாபாக்குடைய பண்பு மட்டுமில்லை. புகாருடைய ஹதீஸ், உஹது மலை இருக்க, உஹது மலை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேசிச்சான். சொன்னா, ஜபலு உஹத் யுஹிப்புனா வ நுஹிப்புஹு. உஹது மலை, உஹது மலை எங்களை நேசிக்குது. இது மலை சொல்லல, யார் சொன்னது? ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ் புகாரில் வருது. ஜபல் உஹத், உஹது மலை எங்களை நேசிக்குது. வ நுஹிப்புஹு, நாங்க உஹது மலையை நேசிக்கிறோம் சொன்னாங்க. நான் உஹது மலையை நேசிக்கிறோம். சகோதரர்களே, அந்த கல்லுக்கு நபியுடைய முஹப்பத் இருக்குமெண்டா எங்களுக்கு இருக்கக்கூடாதா? கல்லுக்கு நபியுடைய முஹப்பத் இருந்ததினால இன்று இந்த ஹதீஸ் பேசப்படுது. இந்த புகாரில் இந்த ஹதீஸ் என்ன செய்யப்பட்டு எழுதப்பட்டிருக்கு. 2வது என்னது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இத்திபா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சொல்ல, செயல்ல, எல்லாத்திலையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள நாங்கள் பின்பற்றித்தான் ஆகணும், பின்பற்றித்தான் ஆகணும். சொல்லுவாங்க, ஒரு மனிதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பின்பற்றுறாரு, A to Z பின்பற்றுறாரு. உள்ளத்துல நபியுடைய முஹப்பத் இல்லை, அன்பில்லை, நபியோட வாழ்க்கை கண்ணில் காட்ட இயலாது, கொஞ்சம் சங்கடம் மாதிரி சொன்னாங்க, இவன் முனாஃபிக்னு சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் முனாஃபிக்கள் A to Z ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாமே செய்வாங்க. ஆனா யாரை காட்டையிலா? யாரை காட்டையிலாது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டையிலாது. முனாஃபிக். அதே நேரத்தில் யஹூதி நசாராக்கள் சொல்லுவாங்க, எங்களுக்கு நபி மீது அன்பிரிக்கணும், உள்ளத்தில் அன்பிரிக்கணும் சொல்லுவாங்க. ஆனால் வாழ்க்கையில் இத்திபா இல்லை, வாழ்க்கையில பின்பற்ற. யார் நபி அவங்கள வாழ்க்கையில பின்பற்றலையோ சகோதரர்களே, அவன் யஹூதி நசாராவை சேர்ந்தவன. உள்ளத்தில் அன்பும் இருக்கணும், வாழ்க்கையில் இத்திபாம் இருக்கணும், வாழ்க்கையில் இத்திபா இருக்கணும். நாம் யோசிக்கோம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து 1400 வருஷம், இப்போ நாங்கள் நபி அவங்கள பார்க்க போகிறோங்க, நபி எங்களை எங்கே கணக்கெடுக்க போகிறாங்க, எப்படி வாழ்ந்தாலும் இது ஒரு பிரச்சனை ஒன்று இல்லைத்தானே யோசிக்கும். இல்லை சகோதரர்களே, இதோட வாழ்க்கை முடிகிறல்ல. நாளை கியாமத்து நாளில்
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை சந்திக்க இருக்கிறோம். எங்களுக்கு அவங்களோட காலத்துல வாழ கிடைக்கலதான். ஆனா எதிர்காலத்தில் என்னொன்றி சந்திப்பொன்றி ஒரு பயங்கரமான ஒரு ஹதீஸ் தான். ஒரு நாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த உம்மத்துல எவ்வளவு இரக்கமெண்டா அல்லாஹ் நபியை பத்தி குர்ஆன்ல சொல்றான், ஹரீசுன் அலைக்கும். நபி உங்களோட விஷயத்தில் பேராசை பிடிச்சோம். எந்த அளவுக்கு பேராசைண்டா, ஒரு நாள் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, அல்லாஹ் சொன்னான், யா ரசூலல்லாஹ், உங்களை கியாமத்தினால திருப்திப்படுத்தி ஆகுவேன்னு சொன்னாங்க. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், இந்த உம்மத்துல ஒரு ஆள் நரகத்தில் இருந்தாலும் நான் திருப்தி அடைய மாட்டேன். ஏன்? நீ எல்லாரையும் விடுதலை செய்யும் வரையில. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த உம்மத்து மீது எவ்வளவு நேசம் இருந்துச்சு, எவ்வளவு அன்பு இருந்துச்சு. ஆனா ஒரு பயங்கரமான ஹதீஸ் தான். என்ன தெரியுமா? ஒரு நாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் ஹவுதுல் கௌசர் இருந்து கொண்டிருப்பேன். ஹவுதுல் கௌசருங்கிறது அல்லாஹ் தஆலா எல்லா நபிமார்களுக்கும் கொடுக்கக்கூடிய ஒரு நீர்த்தடாகம். தன்னுடைய நீர்த்தடாகத்தை பற்றி சொன்னாங்க. அதனுடைய தண்ணி அபியல் மினல் லபன், பாலை விட வெண்மையா இருக்கும். அஹ்லா மினல் அசல், தேனை விட இனிமையா இருக்கும். நட்சத்திரங்களை போல நிறைய கோடைகள் இருக்கும். நிறைய பேர் அள்ளி குடிப்பாங்க. ஆனா சில பாக்கியம் பெற்றவங்க, அவங்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய முபாரக்கான கையால நீர் போட்டிடுவாங்க. இப்படிப்பட்ட ஆக்களை அரிப்பாங்க. அந்த ஹதீஸ்ல வருது, நான் சிலருக்கு நீர் போட்டி கொடுத்து கொண்டே போகல, சிலவங்க அள்ளி கொடுத்து கொண்டே போகல, ஒரு கூட்டம் வருவாங்க, எனக்கு தெரிஞ்ச ஆக்கள், இந்த உம்மத்தை சேர்ந்தவங்க வருவாங்க, திடீர்னு என்னை விட்டு மறைக்கப்படுவாங்க. நான் சொல்லுவேன், அஸ்ஹாபி, என்னுடைய நண்பர்கள், எனக்கு தெரிஞ்சவங்க, எனக்கு இடையில வாரத்துக்கு இடையில இவங்க இழுக்கப்பட்டுட்டாங்க, மறைக்கப்பட்டுட்டாங்க. இவங்க நிலைமை என்ன? இவங்க யாரு? மலக்கள் சொல்லுவாங்க, யா ரசூலல்லாஹ், இன்னக லா தத்ரி மா அஹ்தஸு பஅதக, உங்களோட வஃபாத்துக்கு பின்னால இந்த மார்க்கத்தில் உங்களோட சுன்னத்துக்கு மாற்றமாக என்னென்ன பிரச்சனை செஞ்சாங்கன்னு உங்களுக்கு தெரியாது. அப்படியா? அப்படின்னு சொன்னாங்கன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சுக்கன், இவரை ரஹ்மத்தை விட்டும் தூரமாகட்டும் சொல்லுவாங்க. தூரமாட்டு சொல்லுவாங்க. சகோதரர்களே, அவன் யோசிக்கணும், இன்றைக்கு என்னுடைய முகத்துல நபியுடைய சுன்னத்து இல்லை, என்னுடைய உடுப்புல நபியுடைய சுன்னத்து இல்லை, என்னுடைய நடவோட பாவனையில நபியுடைய சுன்னத்து இல்லை, என்னுடைய வியாபாரத்துல நபியுடைய சுன்னத்து இல்லை, என்னுடைய திருமணத்துல நபியுடைய சுன்னத்து இல்லை. எல்லாமே சுன்னத்தோட கழட்டிட்டோம். நாங்கள் நினைக்கிறோம் நாங்க தப்பிட்டோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கையும் இல்லை, கேட்கையும் இல்லை, சஹாபாக்களும் இல்லை, நான் கண்ட மாதிரி வாழலாம் நினைச்சு கொண்டிருக்கிறோம். இல்லை சகோதரர்களே, நாளை கியாமத்து நாள்ல எங்களுக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திப்பு இருக்குது. சந்திக்க எங்களுக்கு விருப்பம் இல்லையா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறைக்கப்படுவேனா? அல்லாமா இக்பால்னு சொல்லி பெரிய கவிஞர் இருந்தார். அந்த மக்கள் பாருங்க, அவங்க ஆஹ்ராவை மௌத்துக்கு பின்னால் வாழ்க்கை எப்படி யோசிச்சாங்க. அவர் துவான்னு கேட்டாராம், யா அல்லாஹ், என்ன நாளை கியாமத்து நாளில் உன்னை சந்திக்கிறதுக்கு முன்னால என்னை மன்னிச்சிடு. என்னோட கேள்வி கணக்கு கேட்டுடாது, என்ன செஞ்சிடாது, கேள்வி கணக்கு கேட்டு. அப்படி கேட்கிறதா இருந்தா ஒரு வேலை செய்யணுண்டா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னாலே என்கிட்ட கேள்வி கணக்கு கேட்டுடாது. ஏன்? அவங்களுக்கு முன்னால இன்னைக்கு கேள்விகளை கேட்கறது நான் வெக்கப்படுறேன். அவருடைய உம்மத்தா இருந்து கொண்டு அவருடைய சுன்னத்துக்கு நான் செஞ்ச மாற்றங்களை பத்தி கேள்விகளை கேட்டியேண்டா நான் எவ்வளவு வெக்கப்படுவேன் சொன்னா. எவ்வளவு பெரிய உணர்வு. இன்னைக்கு அல்லாஹ்வோட கட்டளைகளை உதாசீனம் செய்கிறோம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தை உதாசீனம் செய்யறோம்னு சொன்னா, சகோதரர்களே, எங்களுக்கு கியாமத்தில் இல்லையா? எங்களுக்கு ஆஹ்ரா இல்லையா? எங்களுக்கு சொர்க்கம் இல்லையா? எங்களுக்கு நரகம் இல்லையா? நாளை கியாமத்தில் நாங்கள் சந்திக்கிறது இல்லையா? எனவே சகோதரர்களே, இது கொஞ்ச கால வாழ்க்கை. அல்லாஹு தஆலா ரப்பனா மா ஹலக்த ஹாதா பாத்திலா, சின்னொரு அணுவை கூட துரும்ப கூட அல்லாஹ் வீணா படைக்கலண்டா எவ்வளோ பிரமாணமான மகத்துவம் இல்லை. ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள சும்மா அனுப்பல, ரபீஉல் அவ்வல் மாதத்தில் சும்மா கதைச்சு போட்ட வேலையை பாருங்கன்னு சொல்லி அனுப்பல, அவங்கள பின்பற்றத்துக்காக வேண்டித்தான் அல்லாஹ் தஆலா அனுப்பியிருக்கிறான்.
நாங்கள் நபியுடைய வாழ்க்கையை பின்பற்றுவோம் என்று சொன்னால் நிச்சயமாக எங்களுக்கு வெற்றிக்கு அவனோட வாழ்க்கையை நாங்கள் தோல்வி அடைஞ்சோம்னு சொன்னால் புறக்கணிச்சோம்டா ஒமா முஹம்மது இல்லா ரசூல் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் இதற்கு முன்னால் இருந்த தூதர்களை போல தூதர் தான். எவ்வளோ மகத்துவமான நபியாக இருந்தாலும் அவங்களும் வஃபாத் ஆகிட்டாங்க. இதுக்கு முன்னால் வந்து ரசூமா வஃபாத் ஆகிட்டாங்க. அஃபை மாத்த குத்திரம் கலபத்தும் அவங்க மௌத்தாகுவாங்க அல்லது ஷஹீதாக்கப்படுவாங்க, அதே பிரச்சனை இல்லை. இன்கலப்தும் அலா ஆகாபிக்கும், நீங்க நபியுடைய தீனுக்கு மாறு செஞ்சீங்கன்னு சொன்னா, நீங்க நபியுடைய சுன்னத்தை புறக்கணிச்சீங்கன்னு சொன்னா, ஃபலை யதுர் அல்லாஹ் ஷையா, அல்லாஹ்க்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அல்லாஹ் யாருக்கு தான் பிரச்சனை? எம்மளுக்கு தான் பிரச்சனை. ஆனா சரியா நடந்தா அல்லாஹ் சொல்றான் வஸயஜில்லாஹு ஷாக்கிரீன், நன்றி உள்ளவர்களுக்கு அல்லாஹ் கூலி கொடுப்பான் என்பதாக சொல்றான். எனவே சகோதரர்களே, அல்லாஹ் அடியார்களே, அல்லாஹ் அந்த பெரிய பாக்கியம் அந்த ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தில் ஒரு மனிதராக வாழ்றதுக்கு எத்தனை நபிமார்கள் துவா கேட்டாங்க. கடைசி காலத்தில் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க நபியாக வரமாட்டாங்க, ஒரு உம்மத்தாகத்தான் வருவாங்க. அல்லாஹு தஆலா எனக்கு உங்களுக்கு உம்மத்தாக வரக்கூடிய சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிச்சுவடுகள் எங்களுக்கு முன்னால் இருக்கி, கிதாபுல குர்ஆன் ஹதீஸுடைய வடிவத்தில் நிறைய இருக்கி. நாங்கள் சீராக அதிகமாக படிக்கணும். படிக்கத்தான் எங்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது முஹப்பத்தும் உண்டாகும், அவங்களை பின்பற்றக்கூடிய சந்தர்ப்பமும் வரும். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கு உங்களுக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேசத்தையும் அவனுடைய இத்திபாவை நசீபாக்குவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹ். இன்ஷா அல்லாஹ் இந்த அடிப்படையில் இன்ஷா அல்லாஹ் இந்த வாழ்க்கை எனக்கிட்ட உங்கள்கிட்ட வாரத்துக்காக வேண்டித்தான் ஒரு லேசான வழி என்னென்னு சொன்னால், தாவத் தப்லீகின் அடிப்படையில் முழு உலகத்திலேயும் என்ன செஞ்சு கொண்டிருக்கி வேகல் நடந்து கொண்டிருக்கி. என்னத்துக்காக வேண்டி? என்னோட வாழ்க்கையில் இந்த வாழ்க்கை உருவாகிறதுக்காக வேண்டி. இன்ஷா அல்லாஹ் இந்த அடிப்படை நாங்களும் அல்லாஹ்வோட பாதையில் போய் இந்த நிகழ்ச்சியில் கொண்டு வரத்துக்கு முயற்சியுமா இன்ஷா அல்லாஹ். யார் தயாராக இருக்கு அவசரமாக ஒரு 4 மாதம் போகக்கூடிய சகோதரர்கள் இன்ஷா அல்லாஹ். மாஷா அல்லாஹ் கபூல் செய்வான், அல்லாஹ் அனுப்பி வைப்பான், அல்லாஹ் மேலே சீராக்குவான். சொல்லுங்கள் இன்ஷா அல்லாஹ். ஒரு 40 நாள், ஒரு 4 மாதம் இன்ஷா அல்லாஹ், 40 நாள் சொல்லுங்கள் இன்ஷா அல்லாஹ். நானும் போகிறேன் இன்ஷா ஒரு 40 நாள் 1ஆம் தேதி. வேறு யார் 10 முயற்சியமா இன்ஷா அல்லாஹ். 3 நாள் எப்போ மிஷா இந்த கிழமை இன்ஷா 3 நாள் போகக்கூடிய சகோதரர்கள் யார்? 3 நாள் போகக்கூடிய சகோதரர்கள் நீங்கள் இருக்கிறீங்க. ஹஸரத்தோட ஜமாத்துன்னு இருக்குமாங்க அப்படியா? மாஷா அல்லாஹ், அல்லாஹ் கபூல் செய்யட்டும். தஸ்னீம் நல்ல மிஷா. தொடர்ந்து தீனுடைய அமல்கள் நடக்கும், பள்ளியில் தாலீம் நடக்கும், நாளை ஜுமேராத் நடக்கும். ஆடிப்பள்ளி மர்கஸில் 3 நாள் போவாங்க, ஜமாத்தில் பள்ளிக்கு வருவாங்க, தாலீங்கள் வாசிப்பா, மஷூரா நடக்கும். நிறைய தீனுடைய வேலைகள் நடந்து கொண்டே இருக்கி. நாங்கள் இதில் கொஞ்சம் இன்ஷா அல்லாஹ் பங்கெடுக்கணும். அல்லாஹு தஆலா எனக்கு உங்களுக்கும் மூத்து வரைக்கும் இஹ்லாஸோட இஸ்திகாமத்தோடு இருந்து அமல் செய்வதற்கு தௌஃபீக் செய்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக்கல்லாஹு வபிஹம்திக் நஷ்ஹது அன் லா இலாஹா